இனிய தமிழ் பேசும் என் அன்பு தமிழ் மக்களுக்கு வணக்கம். ஆவி பறக்க பானியில் செஞ்ச பிரியாணி மக்களே, பிரியாணி தாறுமாறாக இருக்குது. சட்டியில் செஞ்ச பிரியாணி செம சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக சாப்பிட பாருங்க, சூப்பராக இருக்குது. இந்த பிரியாணியில் அப்படி என்னப்பா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா இந்த பிரியாணி நம்ம சட்டியில் தான் செய்ய போகிறோம். சட்டியில் செய்கிறதுனால இது ஸ்பெஷல் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரைட் சைடில் தெரிய சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க போகலாம். ஸோ கடைக்கு வந்து நம்ம 1/4 கிலோ கறி எடுத்துக்கிறோம். நம்ம ஒரு ஆளுன்றதுனால நம்ம 1/4 கிலோ போதும். பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி கேட்டாச்சு, அவங்களும் அந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டாங்க. ஃபைனலாக நம்ம மட்டனை வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலாக மட்டனை நம்ம நல்லா வாஷ் பண்ணியாச்சு. மட்டன் எடுத்து நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். மட்டன் நல்லா ரெடி பண்ணியாச்சு. கறியில் ஊறுத்து கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, பிரியாணி மசாலா, தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் அளவுக்கு ஊற வச்சுருவோம். ஏன்னா அப்போ தான் கறியில் நல்லா உப்பு காரம்லாம் ஏறி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம அப்படியே மூடி வச்சுருவோம். அதுக்குள்ளே நமக்கு பிரியாணி தேவையான எல்லா பொருளும் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம பிரியாணிக்கு தேவையான தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணிக்கிட்டோம். பச்சை மிளகா நான் கீறி விட்டுட்டேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி போடுங்க. தேவையான அளவுக்கு மல்லித்தழை புதினாவை அரைச்சி வச்சுக்கலாம். கூடவே கொஞ்சம் பிரியாணி மசாலாவும் அரைச்சி எடுத்துக்குவோம். பிரியாணி இலை, ஏலக்காய், மிளகு, சீரகம், சோம்பு, கறிப்பட்டை, கிராம்பு, மராத்தி மூக்கு எல்லாத்தையும் பிரியாணிக்கு தேவையான எல்லா மசாலா ஐட்டத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான பிரியாணி மசாலா எல்லாம் அரைச்சாச்சு. கூடவே இஞ்சி பூண்டு விழுதான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா, அது கூட நமக்கு தேவையான பட்டை, கிராம்பு, லவங்கம், பிரியாணிக்கு தாளிக்கக்கூடிய எல்லா பொருளையும் சேர்த்து எடுத்துக்குவோம். சட்டி நல்லா சூடாகிடுச்சு. முதல்ல நெய் போட்டுக்கலாம். நெய் நல்லா கரைஞ்சி வரட்டும். அடுத்து எண்ணெய் போட்டுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிப்போம். மசாலா பொருளெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. ஸோ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்துட்டோம். பச்சை மிளகா நல்லா வதங்கி வந்துருச்சு. ஸோ அதனால் வெங்காயம் போட்டேன். வெங்காயத்தையும் நம்ம நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். வெங்காயம் இன்னும் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் போடணும். பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா வதங்கி வருது. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இன்னும் உப்பு போடு. தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. ஸோ மசாலா ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன், நம்ம அரைச்ச பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், நம்ம தயிர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம்.
அரை லெமன் புழிஞ்சு எடுத்துக்கலாம். லெமன் புழியறதுக்கு முன்னாடியே சீட்ஸ் எல்லாம் தனியாக எடுத்துருங்க. புதினா மல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மசாலாவோட நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச மட்டனை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் நல்லா ஊறி வந்திருக்கு. நல்லா ஊறினா மட்டன் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ மட்டனோட சேர்ந்து புதினா மல்லி நல்லா வதங்கி வரட்டும். மட்டன் நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்ம குக்கரில் வைக்காததுனால இது மட்டன் நம்ம நார்மலாக செய்கிறதுனால ஸோ மட்டன் வெந்து வரணும். அதுக்காக மட்டன் வேகிறதுக்காக நம்ம ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி வச்சுப்போம். இப்போ இனிமேல் மட்டன் நல்லா வெந்து வரட்டும். மட்டன் ஆஃப் பாயில் வந்ததுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ இனிமேல் நம்ம அரிசி போட்டுடலாம். ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி வைக்கிறோம். நம்ம 3 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம், அதனால் 6 கிளாஸ் தண்ணி வைக்கிறோம். ஃபைனலாக நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டோம். தேவையான அளவு தண்ணி வச்சாச்சு. இனிமேல் அரிசி வெந்து வரட்டும். ரைஸ் நல்லா வெந்து வந்திருக்கு. இன்னும் நல்லா வெந்து வரணும். இன்னும் கொஞ்சம் வெந்து வரணும் தம் போடுறதுக்கு. எனக்கு வேறு ரொம்ப அதிகமாக பசிக்குது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியல. தண்ணி நல்லா சுண்டி போச்சு. இதுக்கப்புறம் தம்மில் போட்டுடலாம். ரைஸ் நல்லா சமப்படுத்திட்டு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் புதினா போட்டு வாழை இலை போட்டு தம் போட்டுருவோம். இப்போ புதினா எடுத்து பரபரம் தூவி விட்டுக்கலாம். புதினா நிறைய போட்டால் ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். பரபரம் தூவியாச்சு. வாழை இலையை போட்டு மூடிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த தட்டை போட்டு ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டு அதை மூடி கிட்ட வச்சிடறோம். ஸோ இப்போ கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே தம்முலேயே 15 நிமிஷம் விட்டுருவோம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இதை அப்படியே விட்டுடலாம் தம்மில். தம்மு உடச்சிடலாம். இப்போ தம்மு எடுத்தாச்சு. வாழை எடுத்தாச்சு. பிரியாணி நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை ஆவி பறக்க இருக்குது பிரியாணி. பார்க்கும்போது எச்சு ஊறுது. ஓவராலாக பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் கலர் பவுடர் சேர்க்கலை, ஏன்னா எனக்கு அது பிடிக்காது. ஸோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. பீசஸ்லாம் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. ஓவராலாக டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது. நான் இந்த மாதிரி சட்டியில் செஞ்சு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். பட் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நார்மலாக செஞ்சு சாப்பிட்ற பிரியாணியை விட சட்டியில் செஞ்சு சாப்பிட்றது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்குது.
இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்கள் அரவிந்த். தேங்க்யூ. பாய்.